மாவட்ட ஆட்சியர், மருத்துவர் சிதம்பரம் மற்றும் பலர். ஹலோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா? ஆமாம், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேசுகிறேன். புயல்னால ரோட்டை ஒன்று கிடக்கிற மரங்கள்லாம் உடனே அப்புறப்படுத்துங்க. ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பேசுகிறேன். சொல்லுங்கய்யா. புயல்னால ரோட்டில் நிறைய மரங்கள் கிடக்காயெல்லாம் ஆட்கள் கூட்டம் சீக்கிரம் அப்புறப்படுத்துங்க. ஓகேயா. புயல்னால ரோட்ல நிறைய மரம் விழுந்து இருக்காண்டா. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? நான் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தான் இருக்கேன். நானும் வரேன். சரிடா, நானும் வரேன். வாங்க போவோம். டேய், அந்த சைடில் உள்ள மரத்தை வெட்டு. டேய், நீ இந்த சைடில் உள்ள மரத்தை வெட்டு. அப்பா, இவ்வளோ பெரிய மரமா? படிக்க வேண்டிய வயசுல படிச்சிருந்தா அந்த வேலை எனக்கு தேவையா? காளி, ஐயோ காளி, 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 ஐயோ காளி, வேலை செய்யணும் பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஏன் நீ சிதம்பரம் தானே? ஆமாம். நீங்கள் யார்? நான் தான் கூட படித்த கேள்வி. இரு, நம்ம கூட படித்த ஜெயடன் டாக்டராக தான் இருக்கா. அவனை இப்போவே கூப்பிடுறேன். ஹலோ ஜெயடன், நம்ம கூட சிதம்பரம் ஒரு பையன் படித்தாங்களா? அவன் வேலை செய்யப்போது அவனுக்கு அடிபட்டுது. சீக்கிரம் வந்து என்னன்னு பாரு. நீதான் சிதம்பரமா? ஆமாம். நீங்கள் யார்? நான் தான் உங்களோட படித்த ஜேடன். நீ மரம் வெட்டுற வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க? இரு, மருந்து போட்டு விட்றேன், சரியாயிரும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஒழுங்காக படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருந்தா எனக்கு இந்த வேலை தேவையா? நான் படிக்காமல் இருந்து எங்கள் அம்மாவை இழந்து என் படிப்பை இழந்து நான் இப்போ நடு தெருவில் இருக்கேன். நீங்களாச்சும் நல்லா படிங்க. நாங்கள் சிதம்பரம் கூட சேர்ந்து எங்கள் வாழ்க்கையே பாலாக போச்சு. கல்வியை விட சிறந்தது எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சிதம்பரம் மாதிரி இல்லாமல் ஒழுங்காக படித்ததுனால தான் நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவும், ஜெயடன் ஒரு டாக்டராகவும், நம்ம கூட படித்த முபிஷா ஒரு கலெக்டராகவும். சிதம்பரம், அன்னைக்கே உன்னை படிக்க கூட்டல, அன்னைக்கே வந்திருந்தா அந்த நிலைமை தேவையா? அன்னைக்கு நீ பார்த்து பெரிய கலெக்டர் ஆக போறியான்னு கேட்டியல்ல, இன்னைக்கு நான் முன்னாடி கலெக்டர் ஆகிக்கிறேன். ஒரு மாணவனின் வளர்ச்சியில் ஆசிரியர் மட்டுமே இருக்க முடியாது. அவர்களின் இன்று பொழுதும் பெருக்குவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன் மகனை பெறும்போது அடையும் மகிழ்ச்சியை விட அவனை பலர் சான்றோன் என கூறும்போது பெருமகிழ்ச்சி அடைவார். இப்படிப்பட்ட பெருமையை பெற்றுத் தருவது கல்வி செல்வம்